values of x inequality based பண்ண மாதிரி ஒரு question. All the values of x satisfying the inequality 1 by x plus 5 is less than or equal to 1 by 2x minus 3 or what? So options எல்லாமே இருக்கு. So கொஞ்சம் complicated question. நிறைய விதமாக அதை அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் ஒரு ஃபைனஸ்ட் மெத்தட்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். சரி, எஸ், ஒரு ஃப்ரெஷ் ஸ்லைடு எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, எஸ். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இன்இக்வாலிட்டிஸ் வந்தது அப்படின்னாலே நம்ம அந்த ஸ்பெஷல் பாயிண்ட்ஸை பிக் பண்ணிக்கிட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணுறது, ரீஜனாக டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியல், ஒரு பெட்டரான மெத்தடாக இருக்கும். ஸோ இங்கேயுமே நம்ம நம்பர் லைன் எடுத்துப்போம். ஸோ நம்பர் லைன் -∞ to +∞ எடுத்துக்கிட்டாச்சு. சரி, எஸ், டன். இப்போ நம்ம இந்த இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கான ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு 1 by x plus 5 இருக்குது, அங்கே 1 by 2x minus 3 இருக்குது. அப்போ 1 by x plus 5, அந்த x plus 5லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா x is equal to -5. ஸோ -5ன்றது ஒரு பாயிண்ட், அதை மார்க் பண்ணிப்போம் நம்பர் லைனில். அண்ட் அதே மாதிரி இங்கே 2x minus 3 is equal to 0 அப்படின்னா x is equal to 3/2 or 1.5. ஸோ x equal to 1.5 or 3/2, அது பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா, அது இந்த பக்கம் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட், இது நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கிடச்ச இந்த 2 பாயிண்ட்ஸை நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம என்டையர் நம்பர் லைன், அந்த ரியல் நம்பர் லைன், அதை வந்துட்டு நம்மளுக்கு 3 ரீஜியன்ஸாக இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே -∞ to -5 இது ஒரு ரீஜியன், அடுத்தது -5 to 3/2 இது இன்னொரு ரீஜியன், அண்ட் 3/2 to ∞ இது இன்னொரு ரீஜியன். இந்த மாதிரி 3 ரீஜியன்ஸாக இருக்குது. குவிக்காக நம்ம ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு வேல்யூ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சரை ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, இப்போ இங்கே வருவோம். -∞ to -5 ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துப்போம். வில் டேக் x is equal to -6. இப்போ x equal to -6 அங்கே போட்டு பார்க்கலாம், சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அது அந்த ரீஜனை பற்றி நேச்சர் என்னன்றது சொல்லிவிடும். சரி, x is -6 நம்ம இங்கே போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 1 by -6 + 5 அப்போ -1, அண்ட் அந்த பக்கம் 1 by 2x minus 3, இப்போ 2 into -6 அப்போனா -12, -12 -3னா -15. ஸோ இப்போ நம்ம கிடைக்கிறது இந்த கம்பேரிசன் தான். அதாவது இட் இஸ் லைக் நம்ம -1ஐயும் -1/15ஐயும் கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது, இஸ் திஸ் லெஸ் than or equal to this, இது வந்து லெஸ் than or equal to இதுவா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக தப்பா? ஸோ -1 இஸ் லெஸ் than or equal to this, கரெக்டு தானே? ஏன்னா வந்து -1ன்றது தான் சின்ன வேல்யூ. ஸோ நம்பர் லைனில் பார்க்கும்போது -1 லெஃப்ட் சைடில் இருக்கும், -1/15 அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு, ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். அப்படின்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. தட் மீன்ஸ் நம்ம இந்த ரீஜனை எடுத்துக்கலாம். எஸ், அடுத்து நெக்ஸ்ட் இங்கே வரலாம். ஸோ இங்கே -5 to 3/2 இருக்குது. ஸோ இங்கேருந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துப்போம், ஈஸியான வேல்யூவாக எடுத்துப்போம். x is equal to 0 எடுத்துப்போமே. லைன் போட்டுறேன், அது கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணனால x equal to 0 இங்கே எடுத்துப்போம் இந்த ரீஜனுக்கு. இப்போ x equal to 0 இதே போல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டால் நமக்கு 1 by 0 + 5 1/5 வரும். அண்ட் அங்கே ரைட் சைடில் 1 by 2 into 0 - 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு -3 கிடைக்கும். ஸோ இப்போ செக் பண்ணுவோம், இது இஸ் இஸ் 1/5 less than or equal to 1 by -3, ஆர் இது என்னது 1/5 is it less than or equal to -1/3? இதை செக் பண்ணுற மாதிரி இது. ஸோ கிளியராகவே தெரியுது, பார்க்கும்போது தெரியுது, இது பாசிட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ இஸ் லெஸ் than or equal to நெகட்டிவ் வேல்யூ. ராங், இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. தட் மீன்ஸ் இந்த ரீஜன் நம்ம எடுத்துக்க முடியாது. சரி, லாஸ்ட்டாக இந்த ரீஜனுக்கு வருவோம். இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னா x is equal to இது 3/2, அப்போ 3/2 விடவும் பெரிய வேல்யூவாக எடுத்துக்கணும். 3/2 is 1.5. அப்போ நம்ம மேலே x is equal to 2 அப்படின்னு எடுத்துப்போமே. x equal 2 எடுத்து பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கலாம். x equal 2 எடுத்தால் நமக்கு இந்த லெஃப்ட் சைடு என்ன வரும்? 1 by 2 + 5 அப்போ 1/7, அண்ட் அங்கே 1 by 2 into 7 - 3 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 2s are 4, 4 - 3னா 1. அப்போ நமக்கு கிடைக்கிறது 1/7 1/1. செக் பண்ணுவோம், 1/7 இஸ் லெஸ் than or equal to 1/1னா 1 தான். இது ட்ரூவா? எஸ், இதுவும் ட்ரூ. அப்போ நம்ம இந்த ரீஜனும் எடுத்துக்கலாம். டன், சூப்பர். ஸோ அப்போ 3 ரீஜன் செக் பண்ணோம். இந்த 3 ரீஜனோட ரிசல்ட்ஸை நம்ம கன்க்ளூட் பண்ணி எடுத்துட்டோம். சரி, இன்னொரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம நோட் பண்ண வேண்டியது, அப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம செக் பண்ணவே இல்லையே, அந்த பாயிண்ட்ஸை நம்ம செக் பண்ண முடியாது.
ஏன்னா அந்த பாயிண்ட்ஸை நம்ம எக்ஸ்பிரஷனில் போட்டோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0 ஆகும்போது நம்ம அந்த பாயிண்ட்ஸை பற்றி சொல்ல முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணவே முடியாது. எக்ஸ் cannot take the value -5 ஆர் எக்ஸ் cannot take the value 3/2. அப்போ இந்த 3 ரீஜன்ஸ். சரி, அவ்வளோதான். இந்த 3 ரீஜன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டோம். இது ஒர்க் அவுட் ஆச்சு, இது ஒர்க் அவுட் ஆகலை, இதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவ்வளோதானா? வேறு ஏதாவது டெஸ்ட் நம்ம பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும் இந்த இடத்துல. சரி, எஸ். என்ன எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணணும்? வேறு எதாவது நம்ம மிஸ் பண்ணுறோம். நம்ம இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறோம். அது என்ன ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இந்த இன்ஈக்வாலிட்டி இருக்குது. அந்த இன்ஈக்வாலிட்டியை சால்வ் பண்ணும்போதே கூட, அதை ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணும்போதே கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக சில ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் வரலாம். அப்போ அந்த ஈக்குவேஷனை எடுத்து பார்ப்போம். இட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது. நம்ம ஈக்குவேஷனாக எடுத்து பார்ப்போம். ஸோ ஈக்குவேஷனாக எடுத்து பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/x+5 இஸ் ஈக்குவல் டு 1/2x - 3. ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு இல்லையா? அப்போ ஈக்குவல் டு ஆகிற பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா? ஸோ ஈக்குவல் டு போட்டு பார்த்துருவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2x - 3 இஸ் ஈக்குவல் டு x+5. அப்புறம் நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 5 + 3 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 8ன்னு ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம x இஸ் ஈக்குவல் டு 8 செக் பண்ணோம். x ஈக்குவல் டு 8 இங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். x ஈக்குவல் டு 8 ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். அதனால் நம்ம அதையும் நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணியாச்சு. x ஈக்குவல் டு 8ல் கண்டிப்பாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம் இப்போ செக் பண்ணது இந்த ஃபுல் என்டையர் ரீஜனை கிடையாது. இப்போ இந்த ஃபுல் என்டையர் ரீஜனுக்கு இதான் சொல்யூஷன், இது இன்க்ளூடட், இதான் சொல்யூஷன். இந்த ஃபுல் என்டையர் ரீஜனுக்கு இதான் ரிசல்ட், இதான் சொல்யூஷன். பட் இந்த ஃபுல் என்டையர் ரீஜன் நம்ம இன்னும் செக் பண்ணல. அதில் இந்த பார்ட்டை மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். அதாவது 3/2 to 1/8, 3/2 to 8 இதுதான் செக் பண்ணியிருக்கோம். x ஈக்குவல் 2 தானே எடுத்துருக்கோம். அது இங்கே தானே இருக்கும். அதோடைய ரிசல்ட் தான் இது. x ஈக்குவல் டு 8ல் ஈக்குவல் ஆகிடுச்சு. இதுவே x மோர் தென் 8 எடுத்தால் என்ன ஆகுன்னு பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் x மோர் தென் 8 பார்ப்போம். சிம்பிள். x ஈக்குவல் டு 9 எடுத்து பார்ப்போம். இங்கே செக் பண்ணி பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? 1/9 + 5 அப்போ 1/14. இங்கேயும் 9 போட்டு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 1/2 into 9 - 3. 2 9s are 18, 18 - 3 15. அப்போ 1/14 and 1/15 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ 1/14 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1/15ன்றது ட்ரூவா? ஃபால்ஸ். ஏன்னா 1/14ன்றது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூ. அப்போ இது வராது. தட் மீன்ஸ் எனிதிங் மோர் தென் 8 வரவும் வராது, இது வராது. அப்போ இதுதான் வரும், இது வராது. ஸோ அப்புறம் நம்மளோட கிராண்ட் ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னது? இந்த இன்ஈக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ரேஞ்ச் எக்ஸ் வேல்யூஸ் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று -∞ to -5 எடுக்கலாம், ஆர் 3/2 to 8 எடுக்கலாம். இவ்வளோதான் விஷயமே. இது மட்டும் தான் வர முடியும், வேறு எந்த பாயிண்ட்ஸும் வர முடியாது. ஸோ அதை நம்ம ரிசல்ட்டாக பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கிளியராக எழுதிப்போம் ஃபைனலாக. ஸோ -∞ லெஸ் தென் x லெஸ் தென் -5 எடுத்துக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடக்கூடாது, லெஸ் தென் -5 பிகாஸ் ஈக்குவல் டு -5 நாட் அலவுட். ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் 0 ஆக்கிடும் கூடாது. ஆர் வேறு எது வரும்? இது வராது கண்டிப்பாக, அது ரிஜெக்டட். இதுவும் வராது, ரிஜெக்டட். அப்போ இந்த ரீஜன் வரும். 3/2 to 8 வரும். அப்போ 3/2 இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 8. பட் இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3/2 வராது, பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 வரலாம் இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு 8க்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? ஈக்குவல் டு ஆகுது. அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ எக்ஸ் கேன் டேக் இந்த வேல்யூஸ் தான். இதுதான் எக்ஸோடைய ரேஞ்ச். ஸோ ஆன்சர் என்னன்றதை செக் பண்ணிடலாம் நம்ம. ப்ரீவியஸ் ஸ்லைடு வந்துட்டோம். நமக்கான ஆன்சரை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இல்லை, செகண்ட் ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி நாம் எடுத்து வந்த அதே ரிசல்ட்டு இங்கேயும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி மஸ்ட் பி த ரைட் ஆன்சர். எக்ஸ் லெஸ் தென் -5 ஆர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 3/2 to 8, 3/2 நாட் இன்க்ளூடட், 8 இன்க்ளூடட். ஸோ அப்போ இதான் ஆன்சராக இருக்கணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருக்கணும். குயிக்காக செக் பண்ணிடுவோம். எஸ், 100% ரைட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.